அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். போன பதிவில் பார்த்தோம், விஞ்ஞானமும் சில நம்பிக்கை அல்லது மூட நம்பிக்கை என்பதன் அடிப்படையில் தான் வளர்ந்து வந்திருக்கிறது அப்படின்னு. அதனால் இந்து மதத்தை மூட நம்பிக்கை என்று சொல்வதே தவறு என்பதையும் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி விஞ்ஞானத்தினுடைய இன்னொரு லிமிட்டேஷன் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். விஞ்ஞானம் என்பதை தான் பகுத்தறிவு என்று இந்த பகுத்தறிவாளர்கள் மற்றும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் சொல்கிறார்கள். அந்த பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். விஞ்ஞானத்தினுடைய ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா, காஸ் அண்ட் எஃபெக்ட், அதனுடைய ரிலேஷன்ஷிப்பை கண்டுபிடிக்கிறது தான் விஞ்ஞானத்தினுடைய வேலையாக இருக்குது. அதாவது காரண காரியம், இது ரெண்டுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறது தான் விஞ்ஞானத்தின் விதிகளாக ஏற்றப்படுகின்றன, கண்டுபிடிக்கப்படுகின்றன என்று நம்ம சொல்லலாம். உதாரணமாக, கொடி அசைந்ததும் காற்று வந்ததா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எல்லாருக்கும் தெரியும். விஞ்ஞானிகள் காற்று வந்ததால் கொடி அசைந்தது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இதில் காற்று வந்தது காரணம், கொடி அசைந்தது அதன் விளைவு அல்லது காரியம்னு வச்சுக்கலாம். விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி காரணத்திற்கும் காரியத்திற்கும் உள்ள தொடர்பைத்தான் விஞ்ஞானம் கண்டுபிடிக்க முடியும். அதற்கு தாண்டி இருக்கின்றதை விஞ்ஞானம் ஒன்றும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த காரண காரியத்தை தாண்டி பல உண்மைகள் பிரபஞ்சத்தில் இருக்கின்றன, அவைகளை நாங்கள் கண்டுபிடிக்க முடியாது என்று 2023 வருடம் நோபல் பரிசு வாங்கிய விஞ்ஞான கண்டுபிடிப்பு சொல்லியுள்ளது. இது ஞாபகத்தில் வச்சுக்கணும். விஞ்ஞான கண்டுபிடிப்பு நோபல் பிரைஸு, அதை படித்து புரிஞ்சுக்கிறதுக்கே பல பேருக்கு முடியாது. அப்படி படித்து புரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி எடுத்து சொல்ல முடியும். இந்து மதம் என்ன சொல்லுகிறதுனா, கடவுள் என்பவர் காரண காரியத்திற்கு அப்பாற்பட்டவர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனால் கடவுள் என்கின்ற தமிழ் சொல்லே அது தெளிவாக சொல்லும். அதை வேறு ஒரு காணொளியில் பார்க்கலாம். ஆக காரண காரியத்திற்கு அப்பாற்பட்டதை, இந்து மத கடவுளை எப்படி விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சி செய்வீர்கள்? அதை விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ச்சி செய்து அது எப்படி நிரூபிக்க முடியும்? இது இந்து மதத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா மதத்தினுடைய தெய்வங்களையும் விஞ்ஞானம் என்பது ஆராய்ச்சி செய்யவில்லை. அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய மதம், கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் கடவுளையோ மதத்தில் உள்ள சில கொள்கைகளையோ விஞ்ஞானத்தால் நிரூபிக்க முடியவில்லை. அது ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ளவும் முடியவில்லை. ஆனால் இந்து மதத்தில் உள்ள சில அருமையான நடைமுறைகளை ஆராய்ச்சிக்கு எடுத்து நோபல் பரிசு பெற்றதை அடுத்த காணொளியில் நம்ம பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.